Hey guys, இன்னைக்கு தான் எங்கள் கிளாஸ் டே ஆஃப் காலேஜ். இன்றைக்கி எங்கள் கிளாஸில் எதுவும் நடக்காது. ஸோ ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் காலேஜ் எதுனா ட்ரிப் பிளான் பண்ணாங்கன்னா மறக்காமல் போயிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஒன்ஸ் நீங்கள் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸில் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு மெமரிஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அந்த மூமெண்ட்டே உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு 1 by 1 காட்டுறேன். அண்ட் இன்றைக்கி மோஸ்ட்லி எங்களுக்கு கிளாஸஸ் எதுவுமே நடக்காது. நான் வந்து அவுட் சைட் ஹாஸ்டலில் தான் இருக்கேன். காலேஜுக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்லேயே நான் இருக்கேன். இப்போயே சாங் போட்டாங்க கரெக்டாக டைம் 8 o'clock. ஸோ லேட் கம்மர்ஸ் கூட இன்றைக்கி கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுவாங்க. அண்ட் இப்போயே சாங் போட்டு வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மறுகா சொல்கிறேன், உங்கள் காலேஜில் ட்ரிப் பிளான் பண்ணாங்கன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வாங்க. ஸோ அது பெஸ்ட்டு மெமரிஸ். இது லாஸ்ட் செமஸ்டர் எப்படி தான் ஸ்பீடாக போகுன்னு தெரியாது. பேப்பர் ப்ரெசன்டேஷன், பேப்பர் பப்ளிகேஷன், ரிவ்யூ, வைவா, ரிப்போர்ட். ஸோ இதுக்கே டைம் போய்டும். இந்த டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பெஸ்ட்டு மெமரிஸை க்ரியேட் பண்ணுங்கள். பார்க்கில் இருக்க பார்ப்பீங்க இப்போ நீங்கள் பார்க்கில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய ஹாஸ்டலுக்கும் என்னோடய காலேஜுக்கும் நடுவில் தான் பார்க் இருக்குது. நான் கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி தான் சொன்னேன் லேட் கம்மர்ஸ் கூட எனக்கு சீக்கிரமாக வருவாங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு லேட்டாக தான் வரா. ஸோ அவகிட்ட தான் என்னோடய டிக்கெட் இருக்குது. இப்போ தான் அவள் ரெடி ஆகிட்டுருக்கா. நான் கிளம்பிட்டதுக்கப்புறம் சொல்கிறா. ஸோ வேறு வழியே இல்லை, எங்கள் பார்க்கில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்திருக்கா. ஹாய் சொல்லு. ஹாய் காய்ஸ். ஹாய். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்? அக்ஸஸ் 2026. எஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஃபுல் ஜாலியாக இருக்கும், டான்ஸ் ஆடுவோம். உனக்குன்னா வயசு ஆகுது, கொஞ்சம் சொல் பார்க்கலாம். 22 வயசு ஆகி இன்னும் சின்ன குழந்தைங்களாட்டம் மூந்தர் விளையாடிட்டு இருக்க பார்த்தியா? ஐயோ எப்படி வருவாவ? மார்னிங் பார்த்தீங்கன்னா பார்க் சரியா காலியா இருக்கு. யாரோ என்ன சொன்னாங்க, இப்ப அவங்களே விளையாடிட்டு இருக்காங்க. என்னையே கலாய்ச்சாங்க அவங்க. நாங்க போகலாம். என் ஃப்ரெண்டு வந்துட்டாங்க, கால் பண்ணிட்டா. ஸோ நம்ம பார்க்லேருந்து காலேஜுக்கு போகலாம். ஹாய். எப்போ நம்ம போய் ரீச் ஆகும்? இன்னும் 5 minutes ரீச் ஆகிடும். காலேஜ் பக்கத்தில் தான் அங்கே இருக்குது. ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சா காலேஜ் வந்துடும். சரி, காலேஜுக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு 1 by 1 காட்டுறேன். ஒரு பொண்ணு வந்து லேட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இவ தான். எவ்வளோ கூலாக வர பார்த்தீங்களா? இவ்வளோ மேக்கப் போட்டுக்கிட்டு. இன்னைக்கு தான் நாங்கள் 3 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றா காலேஜுக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லாஸ்ட் டே ஆஃப் காலேஜ். ஆனால் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றா போகிறோம். ஆமாம், லேட் கம்மர்ஸும் லேட்டாக வராங்க, சீக்கிரம் வரவங்களும் லேட் பண்ணுறாங்க. சாண்டி இப்படி பண்ணால் என்ன பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். ஆல்வேஸ் லேட் சாண்டி. ஆமாம், அவள் எப்பவுமே லேட்டாக வருவா. என் டிக்கெட் அவகிட்ட மாட்டேங்குச்சு. ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு நானும் லேட்டாக போக வேண்டியதாகிடுச்சு. ஆமாம், ஃபுல் மேக்கப்போட வந்துருக்கா பாருங்க. ஐலைனர், லிப்ஸ்டிக். எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி தான் டிக்கெட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு அண்ணா வந்து கிரவுண்ட் எங்க இருக்குன்னு கேட்டாங்க பந்தல் போடுறதுக்கு. நான் வந்து ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்னு சொன்னேன். லெஃப்ட் அது ரைட் அடின்றா. ஸோ காலேஜ்ல வந்து லாஸ்ட் டே வந்துட்டுமே ரைட் எது லெஃப்ட் எதுன்னு தெரியல. அது யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன், உங்ககிட்ட அப்புறமா காட்டுறேன். பாத்தீங்களா காலேஜ்குள்ள என்ட்ரி ஆனோடனே எவ்வளவு கூட்டம், சரியான கூட்டம். நான் சொன்னல அது இவதான் ரைட் லெஃப்ட் யாருன்னு தெரியாம. ஸோ நான் சொன்னல அது இவதான் ரைட் லெஃப்ட்னா என்னன்னு தெரியாம இருக்கிறவ. ஸோ இங்கே பேண்டு போடுவாங்க. பேண்டு போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆகணும். இந்த மாதிரி எல்லாருக்குமே பேண்டு கட்டி விடுவாங்க. இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. டேமேஜ் தான். அங்க போய் கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் எம்பிஏன்னு சொல்றா. ஆக்சுவலா நாங்க இப்ப செகண்ட் எம்பிஏ படிக்கிறோம், கம்ப்ளீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எம்பிஏன்னு சொல்லிட்டு திருன்னு பாக்குறா. நம்ம இப்ப செகண்ட் இயர் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து சேம் மோனிஷா தான். இவதான் பாருங்க, எப்ப தப்பு தெரியாம வாயில வந்துச்சு. இப்ப தப்பி தவறி ஃபுல்லாவே நீக்கி ஒரு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம். எங்கள் கேங்கில் மொத்தமே வந்து 12 பேர். ஸோ இப்போ தான் வந்து 3 பேர் வந்திருக்காங்க. இன்னும் 9 members வரணும். அவங்க எப்போ வந்து நாங்கள் எப்போ வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி தெரியல. வாங்க பார்க்கலாம்.